எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும், யார் யாருடன் எப்போது இணைய வேண்டும் என்பதெல்லாம் இறைவன் வகுத்த திட்டம். எங்கெங்கோ தேடி அலைந்தாலும் ஒரு பொருளை என்றைக்கு நாம் அடைய வேண்டும் என்று விதியில் எழுதப்பட்டிருக்கிறதோ அன்றைக்குதான் அது நம் கைகளுக்கு கிட்டும். அதுபோலத்தான் ஆதித்யன் நந்தினியை அடையாளம் கண்டு கொண்டதும் தான் காதலை ஏற்க மறுத்ததால் தான் பிருந்தா உயிர் துறந்து விட்டாள் என்ற குற்ற உணர்ச்சியில் ஆட்கொள்ளப்பட்டு வருந்தி வந்திருந்த ஆதித்யன் ஒருவேளை அவள் உயிருடன் இருக்கக்கூடுமோ என்ற நப்பாசையில் ஒற்றன் ஒருவனை குமுத பர்வதத்தில் விட்டு வந்தும் கோகிலாவின் உருவத்தில் பிருந்தா தன்னுடன் தனது அரண்மனையில் தான் இருந்தாள் என்று உணர்ந்து கொள்ள பல ஆண்டுகள் தேவைப்பட்டது அரசனுக்கு. குமுத பர்வதத்தில் இருந்து நந்தினியாக கிளம்பிய பிருந்தா ஓரிடத்தில் நிலையாக தங்கவில்லை. அவள் தேசம் விட்டு தேசம் அலைந்து திரிந்தபடியே இருந்தாள். அமுதன் குமுத பர்வதத்துடன் சேர்ந்து தனது தங்கை ஆளும் தேசமான மித்ரவிந்தாவையும் காவல் காத்து வந்தான். தனது பெயர் செண்பகமாறன் என்றும் தான் அமுதனது நண்பன் என்றும் அகல்யாவிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். அண்ணனும் மாமன் மகள் பிருந்தாவும் இறந்த செய்தி கேட்டு ஆழ்ந்த வருத்தத்தில் இருந்த அகல்யா தனது நாட்டில் அண்ணன் அமுதனுக்கு உரித்தான அமுத மாளிகையில் மாறனை தங்கச் செய்தாள். அமுதன் முன்பிருந்தே தனக்கு நம்பகமான சிலரை அகல்யாவின் பாதுகாப்புக்காக மித்ரவிந்தாவில் அவளிடம் பணியாற்றும்படி செய்திருந்தான். தான் மாறனாக மாறிய பின்பு ஒற்றர்கள் பலரையும் அந்நாட்டில் பணியமர்த்தி தங்கைக்கு ஆபத்து நேராமல் பார்த்து கொண்டான். ஆரம்பத்தில் பிருந்தா செல்லும் இடங்களுக்கு அவளை பின்தொடர்ந்து செல்வதும், மித்ரவிந்தா சென்று அகல்யாவை சந்திப்பதும், வசுமித்ரா ராஜ்யத்தின் எல்லைப்புறங்களை காவல் காப்பதுமாக இருந்தான் மாறனாக மாறிய அமுதன். மாறன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அகிலன் வருணனின் மெய்க்காவல் படையில் சேர்ந்து தனது வீர தீரங்களினால் வருணனது அபிமானத்தையும் நம்பிக்கையும் பெற்று வந்தான். நந்தினியின் தலைமையில் மாறன் சுகந்தியை மனம் செய்து கொண்டான். முன்பே தலைநகர் ஆதித்தபுரியின் கோட்டையில் தான் நியமித்திருந்த ஆட்களின் மூலம் கோட்டைக்குள்ளேயே அரசருக்கு எதிரான சதிவேளைகள் நிகழ்ந்து வருகின்றன என்றும், சதிகாரர்கள் அந்த புறத்திற்குள்ளேயே ஊடுருவி விட்டார்கள் எனவும் நந்தினிக்கு தகவல் கிடைத்தது. இனியும் தூரத்தில் இருந்து அரசரை காவல் புரிவதில் அர்த்தமில்லை, அவருக்கு அருகிலேயே சென்றுவிட வேண்டியதுதான் என முடிவு செய்து, ஏற்கனவே அந்தப்புற சேவகர் அதிகாரியிடம் நற்பெயர் பெற்ற தேவிகாவும் அவளை சார்ந்த இதர பெண்களும் பரிந்துரை செய்ததன் பேரில் நந்தினி கோகிலா என்ற புது நாமத்துடன் அந்தப்புற பணிப்பெண்ணாக அரண்மனைக்குள் நுழைந்தாள். அவள் அவ்வாறு பணிக்கு சேர்ந்தது அரசனை காவல் புரிவதற்காக மட்டுமல்ல, அவனை காதலிப்பதற்காகவும் தான். தோற்றத்தை அடியோடு மாற்றிக்கொண்டு தேவஸ்வரூபிணியாக பரிமளிக்கும் தன் பொலிவை வைத்து அரசனை வசீகரித்து விடலாம் என்ற ஆசையோடுதான் பணியில் சேர்ந்திருந்தாள் நந்தினி. அந்தப்புறத்தில் ஆதித்யனின் பார்வை படும்படி ஆங்காங்கு நடமாடி வந்தாள். அரசனின் அறைக்கு அருகிலேயே பணி செய்ய வேண்டும் என்பதற்காக கமலா கொடுத்த அதிகப்படியான வேலைகளை கூட சலிக்காமல் செய்து வந்தாள். கோகிலா மிகவும் அப்பாவி பெண் என்று நினைத்து தன் வேலையையும் அவள் தலையில் கட்டிவிடலாம் என்ற எண்ணத்தில் கோகிலாவை வேலை வாங்கியபடியே இருந்தாள் கமலா. ஆனால் கோகிலாவுக்கோ அரசனின் கண்களில் தான் படுவதற்கான கூடுதல் நேரம் கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் அவள் வேலை பளுவை பொருட்படுத்தவில்லை. வைஷாலி நாளான கமலா அரசனை வீழ்த்துவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்க, அவளால் பணிச்சுமைக்கு ஆளான கோகிலாவோ அரசனை காதலிப்பதோடு சேர்த்து அவனை காவல் காக்கும் பணியையும் செய்து வந்தாள். செண்பகமாறனோ அதிரடியான சாகசம் செய்து அரசனின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். அகம்பன் தாத்தாவை பற்றியும் அவர் மருத்துவத்தின் மூலமாகவும் எதிரிகளின் ஊடுருவலை கண்காணித்து தலைநகருக்கு தகவல் அனுப்புவதன் மூலமாகவும் நாட்டிற்கு சேவை புரிந்து வருகிறார் என்று கேள்வியுற்று சித்தர்களிடம் கற்றுக்கொண்ட சில வைத்திய முறைகளை நினைவு கொண்டு தனக்கும் வைத்தியம் செய்ய தெரியும் என்பது போல காட்டிக்கொண்டு பெரியவரிடம் நெருங்கினான். வைத்தியத்தில் அவனுக்கு இருந்த நாட்டத்தையும் விரைவாக அவன் தான் கற்றுக் கொடுக்கும் கலையை கற்றுத் தேர்வதையும் கண்டு மாறனிடத்தில் மிகவும் பிரியம் கொண்டார் பெரியவர். கணவன் மனைவி இருவரும் ஒரு பொய்க்கதையை ஜோடித்து தாங்கள் ஆதித்யவர்மரால் எண்ணற்ற நற்பலன்களை அடைந்ததாகவும் உயிர் உள்ளவரை அவருக்கு விசுவாசமாக இருக்கப் போவதாகவும் அடிக்கடி கூறி வந்தனர். மாறனின் மனைவி சுகந்தி அகம்பன் தாத்தா குடும்பத்துடன் மிக நெருக்கமாக பழகி அவர்களது அன்பை பெற்றாள்.
அந்நியர்களான அவர்களை அவர்களது வாய் வார்த்தைகளை கொண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளை கொண்டும் முழுவதுமாக நம்பிவிடவில்லை பெரியவர். அத்தம்பதியினரே அறியாமல் அவர்களை வேவு பார்த்தும் தம்பதிகளின் நகர்வுகளை கூர்மையாக கண்காணித்தும் தான் புதிதாக வந்த அவ்விருவரையும் நம்ப ஆரம்பித்தார் முதியவர். வசுமித்ராவின் வரலாற்றை துல்லியமாக படித்தறிந்திருந்த மாறன், நாட்டின் முதியவர் தங்கியிருக்கும் அந்த எல்லையில் இருந்துதான் இதுவரையிலும் ஊடுருவலும் தாக்குதல்களும் அதிகமாக நிகழ்ந்திருக்கின்றன என்று அறிந்துதான் மற்ற இடங்களை விட்டுவிட்டு அகம்பன் தாத்தா தங்கியிருந்த அந்த காட்டின் எல்லையை தேர்வு செய்திருந்தான். முதியவர் அகம்பன் அந்த பிரதேசத்தை தேர்ந்தெடுத்திருக்கவும் இதுதான் காரணம். எல்லை பாதுகாப்பு குறித்து முதியவருடனும் அவரது குடும்பத்தினருடனும் நிறைய ஆலோசனைகள் நடத்தி வந்தான். அவனது யோசனைகள் அபரிமிதமாக இருந்தன. நாட்டை காப்பதில் மாறன் காட்டி வந்த ஆர்வமும் தீவிரமும் முதியவரை வியக்கச் செய்தது. வேட்டை நாய்களை எங்கிருந்தோ வாங்கி வந்து மாறன் அவற்றை பழக்கப்படுத்தி வந்தான். கணவனும் மனைவியுமாக இணைந்து இரவு முழுவதும் வேட்டை நாய்களை அழைத்துக் கொண்டு சென்று காட்டிற்குள் காவல் பணியை செய்து வந்தனர். பகலில் சொற்ப நேரம் மட்டுமே ஓய்வெடுத்தனர். அடிக்கடி தலைநகருக்குள் சென்று அரசனின் பாதுகாப்பையும் தன் ராணி நந்தினியின் பாதுகாப்பையும் உறுதி செய்து கொண்டு வந்தான் மாறன். ஒரு நாள் அதிகாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மாறனுக்கு பட்சிகள் எழுப்பிய ஓசை மூலம் காட்டிற்குள் ஒரு பகுதியில் அந்நியர்களின் ஊடுருவல் இருப்பதாக தோன்றியது. தொலைநோக்கியை வைத்து ஆராய்ந்ததில் ஆங்காங்கு செடி கொடிகளின் அசைவுகள் தென்பட்டன. எதிரிகள் வெகு தொலைவில் இருந்தபடியால் மாறனின் வேட்டை நாய்களால் அவர்களை உணர முடியவில்லை. மாறன் எச்சரிக்கை அடைந்திருக்க, அதே சமயம் அரசர் கானகத்திற்கு வருகிறார் என்று அகிலன் அனுப்பியிருந்த தகவல் ஒன்று மாறனை வந்து சேர்ந்தது. அந்நியர்களால் அரசருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்று மாறன் கவலை கொண்டு தேடுதலை துரிதப்படுத்தியிருந்த நேரத்தில் அவன் கவனித்து வந்த எதிரிகள் மாறனின் கண் பார்வையில் இருந்து மறைந்துவிட்டனர். அவர்கள் எங்கோ பதுங்கித்தான் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்ட மாறனுக்கு அவர்கள் எதை கண்டு எச்சரிக்கை அடைந்தார்கள் என்ற சந்தேகம் எழுந்தது. காட்டை ஆராய்ந்தான். ஓரிடத்தில் மரங்களுக்கு மேல் மிக உயரமாக புகை எழுந்து கொண்டிருந்தது. அகம்பன் தாத்தாவின் குடிலில் இருந்துதான் சமைக்கும் போது புகை எழும்புகிறது என்று அறிந்து கொண்ட மாறன் முன்னை காட்டிலும் அதிக உன்னிப்புடன் எதிரிகளை தேடினான். நாளிகைகள் பல கடந்தன. எதிரிகள் கண்களுக்கு தட்டுப்படவில்லை. அத்தனை விரைந்து அவர்கள் காட்டை விட்டு நாட்டின் எல்லைக்குள் சென்றிருக்க முடியாது. அவர்கள் கானகத்தினுள் தான் இருத்தல் வேண்டும். இருந்தும் இலைத்தலைகளின் அசைவின்றி அத்தனை நேரம் காட்டிற்குள் நடமாட வேண்டுமானால் அவர்களுக்கு காட்டுடன் நல்ல பரிச்சயம் இருந்திருக்க வேண்டும் என்று யூகித்தான் மாறன். நெடுநேரமாக கணவனை காணாததால் மாறனை தேடி வந்த சுகந்தியிடம் தான் அறிந்தவற்றை சொல்லி வேட்டை நாய்களை அழைத்து வரும்படி கூறி அவளை அனுப்பினான். இரவு முழுவதும் காட்டிற்குள் அடைந்து திரிந்தபடியால் சுகந்தி முன்பே நாய்களை அழைத்துக் கொண்டு குடிலுக்கு சென்றிருந்தாள். பின்பு மாறன் கூறிய தகவலை கேட்டவுடன் சுகந்தி விரைந்து சென்று கட்டியிருந்த நாய்களை அவிழ்த்துவிட்டு வில்லம்புகளையும் எடுத்துக்கொண்டு கணவனிடம் விரைந்தாள். அதற்குள் ஆதித்யன் தன் வீரர்களுடன் கானகத்தினுள் நுழைந்து தைத்தியர் கூட்டத்து பெண்கள் வீசிய சிறிய ஊசிகளால் வருணன் உட்பட மற்ற அனைவரும் தாக்கப்பட்டு தரையில் வீழ்ந்து கிடந்தனர். அரசன் கைகள் பிணைக்கப்பட்டு தரையில் மண்டியிடச் செய்யப்பட்டிருந்தான். அந்த காட்டுமிராண்டி பெண்கள் தங்களது ஈட்டி முனையில் தன் வீரர்களின் மார்புகளுக்கு குறிவைத்திருந்ததால் அரசன் மிக பொறுமையுடன் செயலாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த சமயத்தில்தான் தூரத்தில் செடிகளின் மறைவில் வேட்டை நாய்கள் அந்த பாதகைகளை கடித்து குதறும் சத்தமும் அரசனுக்கு அருகே இருந்த பெண்களின் மீது அம்பு மாறி பொழியும் காட்சியும் அரசனது புலன்களில் பட்டது. தனக்கு உதவி செய்பவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று அரசனே திகைத்திருந்த நேரத்தில்தான் மாறனும் சுகந்தியும் அரசன் முன்பு பிரத்யட்சமாகி பெண்களை கொன்றான் என்ற பழி அரசன் மீது விழாதபடி எதிரிகளை மிச்சம் வைக்காமல் அவ்விருவருமே அனைத்து பெண்களையும் வேட்டையாடி முடித்தனர். அரசனுடன் வந்திருந்த வீரர்களில் மாறனின் நெருங்கிய நண்பனான அகிலனும் இருந்தான். ஆனாலும் தாங்கள் நண்பர்கள்தான் என்று இருவருமே காட்டிக்கொள்ளவில்லை. பின்பு அரசன் தன் வாய்ப்படவே மாறனை தன் பணியில் சேர்த்துக் கொள்ள ஆசைப்படுவதாக சொல்ல மாறனும் அதீத உற்சாகத்துடன் அரசனுடன் சென்றான். மெய்க்காவல் படையில் சேர்ந்த பின்பு அகிலனின் உதவியுடன் அரசனுக்கு சில அபாயங்களை தானாக தோற்றுவித்து அவற்றிலிருந்தெல்லாம் அரசனை பாதுகாத்து ஆதித்யன் வருணனிடம் நன்மதிப்பை பெற்று வந்தான் மாறன்.
தானாகவே நேர்ந்த பல அபாயங்களிலிருந்து தன் உயிரையும் பொருட்படுத்தாது அரசனை காத்து அவனது நம்பிக்கைக்கு உரியவனாக மாறினான். மனைவியின் தொல்லைகளால் கவலையுற்று இருந்த வருணனுக்கு மாறனின் நட்பு பெரிதும் நிம்மதி கொடுத்தது. சுகந்தியும் மாறனும் தன் மீது வைத்திருந்த அன்பை கண்டு நெகிழ்ந்து போயிருந்தான் வருணன். மரியாதை கருதி அரசனிடம் கூட காட்ட முடியாத நெருக்கத்தை மாறனிடம் காட்டி வந்தான் வருணன். விஜேந்திரனின் சதி குறித்து தான் நியமித்திருந்த ஒற்றர்கள் மூலமாக மாறனுக்கு தகவல் கிடைத்தது. சௌபவதம் என்ற நாட்டின் முதல் மந்திரி ராஜாந்தகனுடன் விஜயன் கூட்டு சேர்ந்து கொண்ட தகவலை அரசனுக்கு முதலில் அறிவித்தவன் மாறன் தான். அரசனின் நலன் கருதி மாறன் செய்த இந்த காரியம் தன் அரசியான நந்தினியின் இன்பத்திற்கு உலை வைக்கும் என்று மாறன் அப்போது கருதி இருக்கவில்லை. அந்த புறத்திற்குள் கோகிலாவாக வந்திருந்த நந்தினி அரசனின் மனைவிகளின் சதிகளில் கவனத்தை செலுத்தி இருக்க, அரசனுக்கு பாதுகாப்பாக மாறன் சௌபவதத்திற்கு படையெடுத்து சென்றிருக்க, சௌபர்ணிகாவை கடத்தி எவரும் யோசிக்காத அந்த காரியத்தை செய்திருந்தான் ஆதித்யன். சௌபாவை கடத்திய மாத்திரத்திலேயே மாறனுக்கு ஒரு விஷயம் நன்கு விளங்கிவிட்டது. அரசரை அடைய வேண்டும் என்ற தன் அரசியின் இச்சை இனி நிறைவேறாது. அவர் எதிர்பார்த்து காத்திருந்த அழகி கிடைத்துவிட்டாள். இப்போது அப்பெண் அரசரின் மீது சினம் கொண்டிருந்தாலும் அரசர் தனது மன்மத பானத்தால் அப்பெண்ணின் மனதை கொள்ளையடித்து அவளை தன் மீது மோகம் கொள்ள வைக்க பிரபுவுக்கு அதிக நாள் தேவைப்படாது. அவர்களது காதல் காட்சிகளை அனுதினமும் அருகிலிருந்து பார்த்தபடி தன் அரசி நந்தினி அல்லல் பட நேரும் என்றெல்லாம் உணர்ந்து வருத்தத்தில் ஆழ்ந்தான் மாறன். மாறன் எண்ணியதும் நந்தினி கனவிலும் கருதாத விஷயமுமாக ஆதித்யன் சௌபர்ணிகாவின் காதல் அத்தியாயங்களும் அதைத் தொடர்ந்து அவர்களது திருமணமும் நந்தினியின் கண்முன்பே அரண்மனைக்குள் நிகழ்ந்தேறின. தான் எவ்வளவுதான் முயன்றும் எத்தனையோ இன்னல்களை அனுபவித்தும் ஆசைப்பட்டவனை அடைய முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் நந்தினி துவண்டு போனாள். இருப்பினும் ஆதித்யன் மீது அவள் கொண்டிருந்த பக்தியையோ அன்பையோ துளியும் குறைத்துக் கொள்ளவில்லை அவள். ஆதித்யனின் இன்பத்திலேயே தன் இன்பத்தை அனுபவிக்கும் பக்குவத்தை பெற்றாள் அவள். ஆனால் அதிசயத்திலும் அதிசயமாக ஆதித்யனே தன் வாய்ப்பட ஒருமுறை நந்தினியை அவனது அறைக்குள் அழைத்தான். அரசனுக்கு இப்போதுதான் தன் அழகு புலனாகிறதோ, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்பதற்கேற்ப சௌபாவின் மீதுள்ள ஆசை அரசனுக்கு அகன்று தன் மீது இச்சை பிறந்து விட்டதோ என்ற குதூகலத்தில் அரசனின் அறைக்குள் சென்றாள். ஆனால் ஆதித்யனோ அவன் மனைவியை வெறுப்பேற்றுவதற்காக தன்னை பயன்படுத்தி கொண்டதை எண்ணி மனமுடைந்து போனாள் நந்தினி. இனியும் அரசனை காதலிப்பது அர்த்தமற்றது என்று தன்னைத்தானே ஆதித்ய மோகத்தில் இருந்து விடுவித்துக் கொள்ள போராடினாள். அந்த வேளையில்தான் அந்தப்புறத்தில் சௌபாவிற்கு எதிராக சதி வேலைகள் நடந்தேறுவதை அறிந்தாள். அறிந்தவள் அந்த வேலையை புரிந்தவர்களை பின்தொடர்ந்தாள். அரசியின் செயல்பாடுகளில் மாற்றம் இருப்பதை உணர்ந்து அவள் மந்திரக்கட்டுக்கு ஆளாகியிருக்கிறாள் என்று உணர்ந்து சௌபாவின் செயல்பாடுகளை கவனிப்பதற்காக நந்தவன பகுதியை தூய்மை செய்ய சென்ற பெண்கள் கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு மற்றவர்கள் தூய்மை பணிகளை செய்து முடித்துவிட்டு வெளியேற அத்தனை நேரமும் செடிகளுக்கு பின்னால் மறைந்திருந்த நந்தினி சௌபாவின் கண்களில் பட வேண்டும் என்பதற்காக குளத்தருகே அமர்ந்திருந்தாள். மாலை மங்கியது. மாய சக்தியால் மது இழந்திருந்த சௌபா நந்தினியை தன் அறைக்குள் வரவழைத்து அவளை வலுக்கட்டாயமாக பாதாள நிலவரைக்குள் இழுத்துச் சென்று கானகம் சென்றாள். வாளேந்தி மட்டுமே போரிட்டு பழகியிருந்த நந்தினிக்கு மாந்திரீகம் வசியம் எல்லாம் பயத்தை விளைவித்தது. இருந்தும் சௌபாவை மோசமான நிலைக்கு ஆளாக்கியவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக நந்தினி துணிந்து சௌபாவின் பின்னால் சென்றாள். அங்கே யாகம் நடப்பதை கண்டாள். மாலினி என்ற பெண்ணொருத்தி சௌபாவை வசியக்கட்டில் வைத்திருந்ததும் அவள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் சௌபர்ணிகா அசைந்தாடுவதுமாக இருந்ததை அறிந்து கொண்டாள் நந்தினி. மாறனுக்கு தகவல் கொடுத்து தனக்கு துணைக்கு அவனை வரவழைத்துக் கொள்ள கூட முடியவில்லை அவளால். அச்சமயம் அரவிந்தன் அங்கு வந்து சேர்ந்தான். அவனது செயல்பாடுகள் நந்தினிக்கு சந்தேகத்தை வரவழைத்தது. ஏனெனில் ஆதித்தபுரி வந்திருந்த அரவிந்தனது குடும்பத்தினர் ஆதித்யன் அளித்த விருந்து உபசாரத்தை ஏற்றுக்கொண்ட போது அந்த அறையில் நின்றிருந்த அரவிந்தனின் கண்கள் பெண்கள் கூட்டத்தில் இருந்த மாலினியின் மீதும் அரசனின் மனைவி சௌபாவின் மீதுமே இருந்ததை நந்தினி கவனித்திருந்தாள். போதாக்குறைக்கு மகனை பற்றி தந்தையே பொழிந்த வசைமாரிகள் அரவிந்தன் மோசமானவன் என்று நந்தினியை நம்பச் செய்திருந்தது. காட்டிற்குள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் நின்றிருக்க தூரத்திலிருந்து பார்த்தும் அரவிந்தன் சௌபாவின் உதவிக்கு உடனே ஓடி வராதது அவளுக்கு இளவரசன் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்தியது. வசியக்கட்டில் இருந்த சௌபா
மாலினியின் உத்தரவுப்படி நந்தினியை கன்னத்தில் அறைந்தாள். நந்தினி மூர்ச்சையானது போல் நடித்து தரையில் வீழ்ந்தாள். அத்தருணம் ஆதித்யனும் அங்கு வர, அவர்கள் மூலமாக நந்தினி வனமாளிகைக்கு தூக்கிச் செல்லப்பட்டாள். அரவிந்தன் அவளை குதிரையில் அழைத்துச் செல்லும் போதெல்லாம் அவள் சுய உணர்வில்தான் இருந்தாள். இருந்தும் அரவிந்தனின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அவள் தொடர்ந்து மயக்கத்தில் இருந்தது போல நடித்தாள். மாளிகையின் மாடியறையில் படுக்க வைக்கப்பட்ட அவளை சிறிது நேரத்தில் கமலா சந்திக்க வந்து, சௌபாவை எப்படியெல்லாம் ஆட்டி வைத்து அரசனிடமிருந்து அவளை பிரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுக் கொண்டிருந்தாள். மாடியில் ஏதோ ஓசை கேட்டு அரவிந்தன் மேலே வர, அவனை பார்த்து அச்சப்படுவது போல நந்தினியை நடிக்கச் சொல்லிவிட்டு கமலா அங்கிருந்து தப்பிச் சென்றாள். ஆனால் நந்தினியோ நடிக்கவில்லை. அவளுக்கு உண்மையிலேயே அரவிந்தனின் மீது பயம் இருந்தது. அவனது நோக்கம் தவறானதோ என்று கருதி தன் அருகில் வந்தவனை கண்டு அலறினாள். பின்பு கீழே இறங்கிச் சென்று கூடத்தில் இருந்த ஆதித்யன் அரவிந்தனை பற்றி அளித்த நற்சான்றிதழை கேட்ட பின்னரே நந்தினிக்கு இளவரசன் மீது நம்பிக்கை பிறந்தது. கமலாவும் அவளது கூட்டத்தினரும் நந்தினியின் ஆட்களை மிரட்டி அரசனின் நடத்தைகள் பற்றி சௌபாவுக்கு தவறான தகவல் கொடுத்து அவளை குழப்ப வேண்டும் என்று மிரட்டி வந்தனர். கமலாவின் உண்மை நோக்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அவள் யாருக்காக வேலை பார்க்கிறாள் என்று தெரிந்து கொள்வதற்காகவும் அவள் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் இசைந்து கொடுத்தனர் நந்தினியும் அவளது ஆட்களும். ஆனால் சௌபாவை தனிமையில் சந்திக்கும் போதெல்லாம் அரசனை பற்றி உயர்வாக கூறி அவனது கண்ணியத்தை விளக்கி சௌபா முழுமையாக தன் கணவனை வெறுத்து விடாதபடி செய்தாள் நந்தினி. பிறகு ஒரு கட்டத்தில் ஷியாமள பிருந்தாவின் ஓவியத்தை அவளே எடுத்துச் சென்று சௌபாவிடம் அதை கொடுத்து அந்த ஓவியத்தை பற்றிய விளக்கத்தை அரசனிடம் கேட்டு பெறும்படி கூறினாள். ஓவியத்தில் உள்ள பெண் யாரென அரசன் தானாகவே கண்டுகொள்ள மாட்டானா என்ற ஆசைதான் அவளுக்கு. ஆகையால்தான் முன்பும் யாரென்று அறிவிக்காமலேயே ஓவியர் மூலமாக ஓவியத்தை அனுப்பியிருந்தாள். பிறகு சௌபாவிடம் கொடுத்து ஓவியத்தில் இருக்கும் பெண்ணை பற்றி கேட்டறிந்து கொள்ள சொன்னாள். சாகசங்கள், துப்பறிதல் என்றால் ஆதித்யனுக்கு உயிர். தானாக ஒரு விஷயம் அவன் அறிவுக்கு எட்டும் முன்பாக அவனாக தேடிக் கண்டுபிடித்து அறிந்து கொண்டால் அது சுவாரஸ்யம் என்று கருதுபவன் அவன். ஆகையால்தான் ஷியாமள பிருந்தா யார் என்பதை நந்தினி தானாக வெளிப்படுத்தாமல் அரசனாகவே தெரிந்து கொள்ளட்டும் என்று துப்பு கொடுத்து வந்தாள். ஆனால் ஆதித்யன் அப்போதும் தனது அலட்சிய போக்கால் ஓவியத்தில் இருந்த நபரை பற்றி ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டான். அந்த புறத்தில் இருந்த மூத்த பெண்களிடம் அதை காட்டி இருந்தானால் அதில் இருந்த பெண்மணி யார் என்று ஆதித்யனுக்கு முன்பே தெரிய வந்திருக்கும். ஆனால் அரசனோ அந்த வேலையை ஒதுக்கிவிட்டு வழக்கம் போல அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டான். மித்ரவிந்தா சென்று அகல்யாவை சந்தித்த பின்னராவது ஓவியத்தில் இருந்த பெண்ணிற்கும் அகல்யாவிற்கும் என்ன சம்பந்தம் என்று அரசன் ஆராய்வான் என எண்ணி இருந்தனர் மாறனும் நந்தினியும். அகல்யாவின் அரண்மனையை அரசன் சுற்றி பார்த்திருந்தால் அப்போது அந்த அரண்மனையின் ஒரு அறையில் ஓய்வில் இருந்த ஷியாமள பிருந்தாவை அவன் அப்போதே கண்டுகொண்டிருக்கலாம். ஆனால் அப்போதும் கூடத்திலேயே அகல்யாவுடனான சந்திப்பை முடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்று விட்டான் ஆதித்யன். இந்த கதைகளை எல்லாம் அன்றைக்கு பார்க்கவத்தின் நள்ளிரவு கூட்டத்தில் நந்தினியும் மாறனும் சேர்ந்து அரசனுக்கும் அவையினருக்கும் விளக்கி வந்தனர். கதையை கேட்ட அனைவரும் அளவு கடந்த ஆச்சரியத்தில் வாயடைத்து போயினர். கதையை முடித்துவிட்டு ஆதித்யனின் முகத்தை மாறனும் நந்தினியும் ஏறிட்டு பார்க்க அவன் முன்பே இந்த கதையில் பல விஷயங்களை அறிந்து கொண்டபடியால் அவனுக்கு பெரிதாக ஆச்சரியம் எதுவும் இருந்திருக்கவில்லை. மாறாக சிறு கோபம் மட்டும்தான் அவன் வதனத்தில் தென்பட்டது. அந்த கோபத்திற்கு காரணம் என்னவென்பதை உணர்ந்து கொண்ட நந்தினி கைகூப்பி அரசனை வணங்கி, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. நான் சொல்லும் எனது கதையில் உங்களை நான் காதலித்தது பற்றி எதையும் வெளிப்படுத்தக் கூடாது என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் என் மன்னவர் உங்கள் மீதான காதல் இல்லாமல் இந்த நந்தினியின் கதை ஏது? உங்களை காதலித்ததால் கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்பட வேண்டும் என்றால் உங்களை சந்தித்த, உங்களை பற்றி கேள்வியுற்ற முக்கால்வாசி பெண்களின் கௌரவம் களங்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களை விரும்பிய அந்த 1000 பெண்களில் நானும் ஒருத்தி, அவ்வளவே. இருப்பினும் உங்கள் கட்டளையை மீறியதற்கு என்னை மன்னிக்கவும் பிரபு என்று குறும்பாக புன்னகைத்தாள். நொந்து கொண்டவன் போல தலையசைத்த ஆதித்யன் அவளை நோக்கி, என்றைக்கு என் பேச்சை நீ கேட்டிருக்கிறாய்? இது எனக்கு முதல் அனுபவமா என்ன? அது இருக்கட்டும் அம்மா, முதலில் ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவாக சொல். உன் உண்மை பெயர்தான் என்ன? நந்தினியா, பிருந்தாவா? எந்த பெயரை சொல்லி நான் உன்னை அழைக்கட்டும் என்று வினவினான்.
பிருந்தா சிரித்தபடியே, தாங்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் அரசே, தாங்கள் எப்படி அழைத்தாலும் நான் வருவேன் என பதில் சொல்லிக் கொண்டு போனாள். ஆதித்யன் அவள் பேச்சை வெட்டி, நான் அழைத்தால் நீ வந்து விடுவாயா? உன்னை காண வேண்டும் என்று மாறனிடம் பலமுறை நான் கேட்டுக்கொண்டேன். மாறன் அந்த தகவலை நிச்சயம் உன்னிடம் சேர்ப்பித்திருப்பான். இருந்தும் நீ வரவில்லை. எனக்கு காயம் பட்டால் நீ வருவாய் என யூகித்துதான் காயத்தை நானாக ஏற்படுத்திக் கொண்டேன். கோட்டைக்குள் வந்த பிறகு என் காயம் பற்றி பலரிடமும் நீ விசாரித்ததாக எனக்கு தகவல் வந்தது நந்தினி. காயம் பெரிதாக ஒன்றுமில்லை என்று அறிந்து கொண்ட பிறகே நீ ஆறுதல் அடைந்தாய் என நான் கேள்வியுற்றேன். இப்போதும் நீ அவைக்குள் நுழைந்தது முதலாக எனது காயத்தை தேடிக்கொண்டேதான் இருக்கிறாய். இருட்டில் உனக்கு எதுவும் புலப்படவில்லை. உண்மையில் என் காயம் மிகவும் சிறியதுதான். அதுவும் நானாக ஏற்படுத்திக் கொண்டதுதான். உன்னை சந்திக்க வேண்டுமெனில் நானே காயத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் போல. சரி, எதிர்காலத்தில் இதை நினைவில் கொள்கிறேன் என நந்தினியை சீண்டுவதற்காக அரசன் சொல்ல, அவனது வாயை தன் கரத்தால் அடைத்து, தயவு செய்து அப்படி கூறாதீர்கள் பிரபு. தங்களுக்கு ஒரு தீங்கும் நேரக்கூடாது. அதற்குதான் நான் அயராது பாடுபடுகிறேன். முன்பு ஒருமுறை உங்களுக்கு ஒரு வாக்களித்திருந்தேன். அதை வாக்கு என்பதை விட எனக்கு நானே இட்டுக்கொண்ட ஆணை என்று சொல்லலாம். தாங்கள் எங்கே சென்றாலும் உங்களை நான் நிழல் போட தொடர்வேன் என்று கூறியிருந்தேன். அதன்படி பல சமயங்களில் நானும், இன்னும் பல சமயங்களில் என் ஆட்கள் மூலமும் தங்களை நிழலாக தொடர்ந்துதான் வந்தேன். நான் தங்களை விட்டு விலகவில்லை பிரபு. தங்களது இன்ப துன்பங்கள் அனைத்திலும் நான் இருந்தேன். ஆகையால் என்னை சந்திக்க நீங்கள் உங்களை வருத்திக் கொள்ள தேவையில்லை. நீங்கள் உற்சாகமடைந்தாலும் உங்கள் வதனத்தில் மகிழ்ச்சியை காண நான் ஓடோடி வருவேன். நீங்கள் எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் பிரபு. இத்தனை நாட்கள் தலைமறைவாக இருந்தாலும் இப்போது உங்களிடம் சரணடைந்து விட்டேன். சக்கரவர்த்தியை ஏமாற்றி குற்றமிழைத்தவள் நான். என்னை தண்டிக்கும் அதிகாரம் தங்களுக்கு உண்டு. அதை விடுத்து உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள் பிரபு என்று வேண்டினாள். தன் அதரங்களில் இருந்து நந்தினியின் கருத்தை எடுத்துவிட்டு, நான் உன்னை சீண்டும் நோக்கில்தான் அவ்வாறு கூறினேன் நந்தினி. உண்மையில் காயம்பட எனக்கும் விருப்பமில்லைதான். உனக்கான தண்டனை குறித்து கேட்டாயே, அவசியம் தண்டனை உண்டு. அதை நான் பின்னர் கூறுகிறேன். ஏனெனில் நீ என்னை கொஞ்ச நஞ்சமா அலைய விட்டாய். உன் கூட்டாளிகளின் உதவியுடன் என்னை எங்கெங்கோ தேட வைத்து விட்டாய். உன்னை பற்றி உன் விசுவாசிகளிடம் விசாரித்தேன். ஒருவனும் கடுகளவு உண்மையை கூட கசிய விடவில்லை. உனது பெயர் என்ன? உன் நாட்டின் பெயரை கூட ஒழுங்காக எவனும் சொல்லவில்லை என்னிடம். என் நாட்டின் பெயர் ஒரு புதிர். நீங்களே அதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டனர். மாறன், அகிலன், மித்திரவிந்தாவில் நான் சந்தித்த செல்வன் என்ற ஒற்றன் அனைவருமே ஒரே பதிலைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் உன் ஆட்களிடம் நான் விசாரிப்பதையே நிறுத்திவிட்டேன். என்ன கேட்டாலும் அவர்கள் ஒரே பதிலைத்தான் சொல்லப் போகிறார்கள் என்று தெரிந்த பின்னால் எவரிடமும் கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டேன். ஷியாமள பிருந்தாவுக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு உள்ளது என்று நீங்கள் கொடுத்திருந்த குறிப்புகளின் மூலம் அறிந்து கொண்டேன். என் அத்தை உத்திரையிடம் கேட்டால் அந்த தொடர்பு என்னவென்று தெரிந்து கொள்ளலாம் என கருதினேன். அத்துடன் எனக்கு உங்களை பற்றிய ஒரு குறிப்பு ஒன்று தோன்றியது. ஆங்காங்கே சிதறி கிடந்த சந்தேக புள்ளிகளை ஒன்றிணைத்தால் உங்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம் என என் அத்தையை தேடிச் சென்றேன். ஆனால் நான் தேடிச் சென்றதற்கும் மேலாக பல தகவல்கள் அங்கு எனக்கு கிடைத்தன. என் அத்தை வீட்டில் ஒரு பெட்டியில் பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த பைரவி அத்தையின் ஓவியத்தை கண்டேன். எனக்கு மர்மம் பாதிக்கு மேல் விலகிவிட்டது. என் மாமா மகாதேவன் பத்ரா தேசத்தை பற்றி சொன்னார். நந்தினியின் ஆட்கள் அல்லாமல் என் சம்பந்தப்பட்ட நபர் ஒருவரின் வாயிலிருந்து அந்த தேசத்தின் பெயரை கேட்டது அதுவே முதல் முறை. பத்ரா என்பது பொய்ப்பெயர்தானோ என்று முதலில் கருதினேன். ஆனால் மாறன் முன்பு கூறியிருந்த வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்தன. என் அரசி பொய்யுரைக்கவில்லை. அவர் சில உண்மைகளை மறைத்துள்ளார் என்று அவன் கூறியிருந்தான். அதை நினைவு கூர்ந்த நான் வேறு கோணங்களில் அதை பற்றி சிந்திக்கலானேன். உனது தேசத்தின் பெயரில் என்ன புதிர் இருக்கக்கூடும் என்று சிந்தித்த போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புலனாக துவங்கியது. பத்ரா என்பது தேசத்தின் பழைய பெயராக கூட இருக்கலாம். அந்த நாட்டிற்கு இப்போது பெயர் மாறி இருக்கலாமே. இப்படியாக நான் யோசித்ததில் எனக்கு 100 வருடங்களுக்கு முந்தைய வரைபடம் கிடைத்தது. அதை ஆராய்ந்த போதுதான் இப்போது குமுத பர்வதம் என்று அழைக்கப்படும் நாடு முன்பு பத்ரா தேசம் என்ற பெயரில் வழங்கப்பட்டு வந்ததை நான் அறிந்து கொண்டேன் என்று தான் நந்தினி போட்ட புதிரை விடுவித்த கதையை சொன்னான் ஆதித்யன். அச்சமயம் மாறன் அரசனிடம், பிரபு, எங்களை கண்டறிய உங்கள் மனதில் ஒரு குறிப்பு தோன்றியதாக தெரிவித்தீர்களே, என்ன குறிப்பு அது பிரபு? எதை கொண்டு அது நாங்கள்தான் என்று யூகித்தீர்கள் என்று கேட்டான். அரசன் பதிலளித்தான், அது சித்தர்கள் பற்றிய குறிப்புதானடா மாறா. நான் என் மனைவியுடன் மித்ரவிந்தாவிற்கு பயணம் சென்ற போது அவளிடம்
சித்தர்களின் வல்லமை பற்றி விளக்கினேன். அதன் பிறகு ஒரு நாள் நான் என் மனைவிகளிடம் எனது இளவயது கதைகளை பற்றி கூறி வந்தேன். அப்போது என் குருவின் மகள் அஸ்வதியை பற்றிய பேச்சு எழுந்தபோது அவள் தீயில் கருகி போன தனது தோலை சித்தர்களின் மருந்தால் சீர் செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்தாள். அச்சமயம் நான் முன்பு சௌபாவிடம் சித்தர்கள் பற்றி பேசியது நினைவுக்கு வந்தது. கூடவே உன்னுடன் சுந்தரமலைக்கு வந்திருந்த போது அங்கு சித்தர் குகைகளை கண்டதும் நினைவுக்கு வந்தது. அங்கு வாழும் சித்தர்களால் தன் வாழ்க்கை இன்பம் பிறந்து விடாதா என்று நந்தினி அடிக்கடி வருந்துவாள் என முதியவர் முன்பு சொன்னது என் ஞாபகத்தில் உதித்தது. பைரவியத்தைக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ என்று நான் அறிந்து கொள்ள திருக்குடியூருக்கு சென்றதாக கூறினேன் அல்லவா? அவரிடம் கதை கேட்டு முடித்து பத்ரா தேசத்தை பற்றி என் மாமா குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்த போதுதான் நீ நீச்சல் கலையில் தேர்ச்சியுற்றவன் என்று என் நினைவுக்கு வந்தது. அரசிக்கு சேவை புரிய சொல்லி நான் உனக்கு ஆணையிட்டதை நீ வெள்ளத்தில் குதிக்கும் போது என்னிடம் தெரிவித்துவிட்டு சென்றதை தொடர்பு படுத்தி பார்த்தேன். எனில் நீ குதித்தது உயிரை துறப்பதற்காக அல்ல, உன் அரசியின் உயிர் பிரிந்து போகாமல் அவளை காப்பதற்கு என்று உணர்ந்து கொண்டேன். பிருந்தாவின் குலதெய்வம் சுந்தரமலை முருகன். அமுதனுக்கு அது குலதெய்வம் அல்ல. ஆனால் அமுதன் குமுத பர்வதத்திலேயே பிறந்து வளர்ந்தவன். இருந்தும் அமுதனுக்கு இஷ்ட தெய்வம் முருகன்தான். நீயும் அடிக்கடி நீ வணங்கும் முருகனை பற்றி குறிப்பிடுவாய். எனில் சிகிச்சை செய்து கொண்டு உருவத்தை மாற்றிக்கொண்ட அமுதன் நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று யூகித்தேன். ஏனெனில் நீ என்னிடம் காட்டி வந்தது சாதாரண பக்தி அல்ல மாறா, உனது பக்தி அளப்பரியது. ஒன்று உனக்கு பெருத்த நன்மை எதையேனும் நான் செய்திருக்க வேண்டும், அல்லது உன்னால் எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த குற்ற உணர்ச்சியினால் நீ என்னிடம் அளவற்ற அன்பு செலுத்தி வர வேண்டும். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால்தான் ஒரு மனிதன் தன் நாடு, நகரம், சுகம் என அனைத்தையும் துறந்து இன்னொருவனுக்காக சேவை புரிய முடியும். அதுவும் மனைவியை பறிகொடுத்து அவளுக்கு இறுதிக்கடன் செய்வதற்கு முன்னரே எனக்கான கடமையை நீ நிறைவேற்ற வந்தாயானால் உனது அர்ப்பணிப்பு சாமானியமானதாக இருக்காது. எனில் நீ யார், எதற்காக, எந்த குற்ற உணர்வை களைவதற்காக நீ எனக்கு தொண்டாற்றுகிறாய் என்பதை நான் ஆராய்ந்து அறிந்து கொண்டேனடா. தவறுகளை நீ செய்யவில்லை, இருந்தும் குற்ற உணர்விற்கு நீ ஆளாகியிருக்கிறாய் என ஆதித்யன் மாறனுக்கு ஆறுதல் கூறி வந்தான். இத்தனை நேரமும் அமைதியுடனும் ஆச்சரியத்துடனும் அவை நடவடிக்கைகளை வேடிக்கை பார்த்து வந்த பிரபாவதி தன் மகனை அழைத்து, ஆதித்யா, அமுதனுக்கு அப்படி என்ன குற்ற உணர்வு? தவறு செய்தவர் யார்? எதற்காக இவன் வருந்துகிறான்? தெளிவாக சொல்லப்பா. இன்றைய நாளில் நான் கேள்விப்பட்டதெல்லாம் ஆச்சரியத்தின் உச்சமாகவே இருக்கின்றன. இதுவரையில் என் வாழ்நாளில் இத்தனை ஆச்சரியங்களை நான் ஒரே நாளில் அடைந்ததில்லை மகனே என்றார் வியப்பு மாறாமல். அரசனோ தன் தாயை நோக்கி, அவசியம் சொல்கிறேன் அம்மா. ஆனால் இதுவரையில் நீங்கள் கேட்ட செய்திகள் எல்லாம் சுவாரஸ்யமே இல்லை என்று சொல்லும்படியாக பெரிய ஆச்சரியம் ஒன்று உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தேறும் என்று உங்கள் கனவிலும் கூட நீங்கள் கருதி இருக்க மாட்டீர்கள் என அரசன் கூறிவர பிரபாவதி அவளை அடக்க மாட்டாமல், அப்படியா, என்ன செய்தி அது மகனே என்று ஆர்வமாக கேட்டார். ஆதித்யன் அவரிடம், சொல்கிறேன் அம்மா. இந்த சபையில் இத்தனை நேரமும் நான் ஸ்வர்ணிகாவை தவிர எவர் உள்ளத்திலும் ஒரு வியப்புணர்வை உணரவில்லை. எனில் நீங்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை கவனிக்கவில்லை போலும். நள்ளிரவின் இருள் சூழ்ந்துவிட்டபடியாலும் அசதி மிகுதியாலும் அந்த அதிசயத்தை பலரும் கவனித்திருக்கவில்லை போல. இங்கிருக்கும் பந்தங்களின் ஒளியை கொண்டு அந்த விந்தையை நீங்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லைதான். மற்றவர்கள் மட்டுமல்ல, அகல்யாவே இன்னமும் அதை கவனிக்கவில்லை. ஸ்வர்ணிகாவே தான் வியந்ததை இப்போது உங்களுக்கு தெரியப்படுத்துவாள் என்று அறிவித்த அரசன் மனைவியை நோக்கி எழுந்து வரும்படியாக சைகை செய்தான். பின்பு பணியாளன் ஒருவனிடம் தீப்பந்தம் ஒன்றினை எடுத்து வருமாறு அரசன் ஆணையிட பணியாளன் கொடுத்த தீப்பந்தத்தை ஸ்வர்ணிகா பெற்றுக்கொண்டாள். முதலில் ஆலோசனை மண்டபத்தில் அரசனுக்கு இடதுபுறமாக தூரத்தில் வீற்றிருந்த அகல்யாவின் முன்பு பந்தத்தை நீட்டி அவள் வதனத்தை அனைவரும் காணும்படி செய்தாள் ஸ்வர்ணிகா. அப்போதுதான் அந்த விந்தையை உணர்ந்த முன்வரிசையில் அமர்ந்திருந்தவர்களிடம் ஒரு சலசலப்பு கேட்டது. மகாராணி பிரபாவதியும் அவருடன் வீற்றிருந்த ஆதித்தபுரியினர் மற்றும் உறவினர்களிடையே ஆச்சரியம் பெருக்கெடுத்தது. மகாராணிக்கு அருகில் இருந்தவர்களில் ஆச்சரியம் கொள்ளாமல் இருந்த ஒரே நபர் பைரவி மட்டும்தான். ஏனெனில் அந்த விந்தையே அவர்தான். அகல்யாவின் வதனத்தை வெளிச்சத்தில் காட்டிய ஸ்வர்ணிகா அடுத்ததாக அரசனுக்கு வலதுபுறத்தில் இருந்த பைரவியின் முன்பு அந்த ஒளியை காட்டினாள். சபையே ஸ்தம்பித்து போனது. மகாராணி வியந்து,
பைரவிக்கு மகள் உள்ளாளா? பைரவிக்கு எப்போது திருமணம் முடிந்தது? நான் இத்தனை நேரமும் இந்த பெண் அகல்யாவை கவனிக்கவே இல்லையே. பைரவியை அப்படியே உரித்து வைத்திருக்கிறாளே என்று வியந்தார். பைரவி சபையில் நுழைந்த போது தூரத்தில் அமர்ந்தபடி ராகவனின் நினைவுகளில் மூழ்கியிருந்த அகல்யா இப்போதுதான் முதல் முறையாக அங்கு பைரவியை கண்டாள். அண்ணன் அமுதனிடம் அன்பை பொழிந்துவிட்டு சபையின் பக்கவாட்டு இருக்கையில் வருணனுக்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்ட அகல்யா அரசனுக்கு பின்னால் அவன் காவலுக்கு நின்றிருந்த தன் காதலன் ராகவனைத்தான் கண்கொட்டாமல் கவனித்துக் கொண்டிருந்தாளே தவிர அரசனின் வலப்புறமாக தூரத்தில் இருக்கையில் அமர்ந்திருந்த பைரவியை கவனித்திருக்கவில்லை. பந்தத்தின் உதவியால் பைரவியை கண்டதுதான் தாமதம். எழுந்து ஓடிச் சென்று அத்தை என அன்புடன் அழைத்து பைரவியின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து அவரை கட்டி அணைத்துக் கொண்டாள். அந்த காட்சியைக் கண்டு அனைவரும் வியப்பில் இருக்க ஆதித்யன் அவையினரை நோக்கி, என்ன சபையோரே, அத்தை என்னும் சொல் உங்களை வியப்பில் வீழ்த்தி விட்டதா? உருவ அமைப்பு ஒரே போன்றதாக இருக்க அன்னையும் மகளுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லையே, அத்தையும் மருமகளாகவும் கூட இருக்கலாமே என்றான். நந்தினியை சார்ந்தவர்களுக்கும் அரசனுக்கு நெருக்கமான சிலரையும் தவிர அரசனின் வார்த்தைகள் வேறு எவருக்குமே விளங்கவில்லை. விளங்காத விஷயத்தை ஆதித்யனே விளங்க வைத்தான். சில காலங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணின் ஓவியத்தை கண்டு அவளை சந்திப்பதற்காக நான் குமுத பர்வதத்திற்கு பயணப்பட்டு சென்றேன். அங்கே நான் விசாரித்து அறிந்ததில் ஓவியத்தில் இருந்த அப்பெண் என் அன்னை வயதுடையவர் என்று தெரிந்து கொண்டேன். அன்னை வயதுடைய பெண்ணை கண்டு மோகித்து நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோமே என்று என் செயலை எண்ணி நானே வெட்கி மறுபடியும் வசுமித்ரா திரும்பிவிட்டேன். பிறகு ஒரு சமயம் மித்ரவிந்தா சென்றிருந்த போது அங்கிருந்த அகல்யாவை கண்டு நானும் சற்று முன்பு நீங்கள் வியந்ததைப் போலத்தான், எப்படி இது சாத்தியம், இரு பெண்களுக்கும் உருவ ஒற்றுமை எப்படி அச்சு அசலாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு வியந்து போனேன். ஆனாலும் அதை குறித்து அப்போது ஆராயாமல் சில பல காரணங்களால் தலைநகர் திரும்பிவிட்டேன். பிறகு எனது சங்கடங்கள் எல்லாம் ஓய்ந்து இயல்பு நிலைக்கு திரும்பிய பின்புதான் இந்த இரு பெண்களும் எப்படி ஒரே போன்று இருக்கிறார்கள், இவர்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று நான் ஆராய்ச்சி செய்தேன். அந்த வேளையில்தான் மாபெரும் உண்மை ஒன்றை கண்டறிந்தேன். மாறனுக்கு நான் மிகவும் நன்றி கடன் பட்டுள்ளேன். அவன் எனக்கு எத்தனையோ உபகாரங்களை இதுவரையிலும் செய்து வந்துள்ளான். அவற்றில் பெரிய உபகாரம் ஒன்று உள்ளது. ஆனால் அந்த உபகாரம் அவன் எனக்கு செய்த மிகப்பெரிய கொடுமையும் துரோகமும் கூட என்று சொல்லி வந்தவன் சில வினாடிகள் அமைதி காத்து சபையினரை உற்று நோக்கினான். அவர்கள் முகத்திலெல்லாம் ஒரே குழப்பம். பிறகு அவர்களது குழப்பத்தை களையும் விதமாக சபையினரை நோக்கி, எப்படி ஒரே விஷயம் உபகாரமாகவும் துரோகமாகவும் இருக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களா? உங்களுக்கு சிரமம் வேண்டாம், அதை நானே சொல்கிறேன். மாறன் எனக்கு செய்த பேருதவி என் தங்கையை அவன் தங்கையாக பாசம் காட்டி வளர்த்ததுதான். என் தங்கைக்கு நான் கொடுத்திருக்க வேண்டிய அன்பையும் பாதுகாப்பையும் அவன் அளித்து வந்ததுதான். அவன் எனக்கு செய்த துரோகம், எனக்கு சொந்தமானவளை, என் அரவணைப்பில் வளர்ந்திருக்க வேண்டியவளை எனது கண்களில் காட்டாமல் இத்தனை காலமும் அவன் வளர்த்து வந்திருக்கிறான் என்று அரசன் கூறிச் செல்ல, மித்ரவிந்தா அரசி உங்கள் தங்கையா, எப்படி இது சாத்தியம் என சபையில் பலரும் வியப்பால் மறுபடியும் விழிவிரித்து வீற்றிருந்தனர். மகாராணி மற்ற அவையினரை விட அதிக ஆச்சரியம் அகல்யாவிற்குதான். தன்னை விந்தையுடன் நோக்கிக் கொண்டிருந்த தங்கையை பார்த்து கனிவான புன்னகை ஒன்றை பூத்துவிட்டு பின்பு ஆதித்யன் தனது விளக்கத்தை மேற்கொண்டு தொடர்ந்தான். ஆம் அவையோர்களே, அகல்யா எனது தங்கைதான். சற்று முன்னர் மாறன் கூறி வந்த கதையில் எனக்கு உரித்தான ஒரு பொருளை அவன் தன் சொந்தமாக்கி வைத்திருப்பதாகவும், அந்த பொருள்தான் வசுமித்ரா அரியணையை அவன் கைப்பற்றுவதற்கான துருப்புச்சீட்டு என்றும் மூர்ச்சையடைந்திருந்த நந்தினியிடம் தெரிவித்து அவளை சுய உணர்வு பெறச் செய்திருந்தானே, அவன் பொருள் என குறிப்பிட்டது என் தங்கை அகல்யாவைத்தான். அகல்யா என் உடன் பிறந்த தங்கை. என்னைப் போலவே என் தந்தையின் உதிரத்தில் உதித்தவள் அவள் என்று விளக்கினான். அடுத்த கணம் பிரபாவதி உச்சகட்ட குதூகலத்துடன் அகல்யாவை அன்பாக வருடி கொடுத்து, பைரவியை நீ அறிந்திருக்கிறாயெனில் நிச்சயம் நீ என் வான்மதியின் புதல்வியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனெனில் வான்மதியும் பைரவியும் தான் நெருங்கிய தோழிகள். பைரவியை நாடு கடத்தச் சொல்லி சக்கரவர்த்தி சூரியவர்மர் ஆணையிட்ட போது சக்கரவர்த்தி சோமவர்மர் பைரவியை வான்மதியின் நாட்டிற்கு தான் அழைத்துச் சென்றார். எனக்கு இப்போது எழும் உணர்வுகளை என்னால் வெளிப்படுத்தவே முடியவில்லை அம்மா. எனக்கு ஒரே ஒரு மகன்தான் உள்ளான். அந்த இறைவன் நிறைய பிள்ளை செல்வங்களை எனக்கு வழங்கவில்லையே என இதுகாரும் நான் வருந்திக் கொண்டிருந்தேன். எனக்கு பச்சை கிளி போல அள்ளி அணைத்துக் கொள்ள ஆசையை தூண்டும் பெண் பிள்ளை கிடைத்திருப்பதை எண்ணி ஆனந்தமாக உள்ளது. ஆனால் அந்த முத்துச்சரத்தை
ஆதித்தபுரி கோட்டையில் சகல செல்வாக்குகளுடன் வளர்ந்திருக்க வேண்டியவளை யாருமற்றவளாக இருந்த ஒரே ஒரு அண்ணனான அமுதனும் மரணித்து விட்டான் என கருதி தனிமையில் வாடி தவிக்க விட்டு விட்டேன். நீ பட்ட துன்பத்திற்கெல்லாம் காரணம் பாவியான நான் தான் அம்மா. உறவினர்களை அருகில் அண்டவிடாமல் அனைவரிடமும் சண்டை பிடித்து அனைவரது நிம்மதியையும் கெடுத்து விட்டேன். உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய உரிமைகளை உங்களிடம் இருந்து பறித்து விட்டேன் நான். நீ கிடைத்ததை எண்ணி நான் ஆனந்தம் கொள்வதா, அல்லது நான் செய்த தவறுகளையெல்லாம் எண்ணி வருத்தம் கொள்வதா என்று முகத்தை தன் உள்ளங்கைகளால் மூடி குலுங்கி அழுதார் மகாராணி. அகல்யாவிற்கு அங்கு நடந்தவை எதுவுமே புரியவில்லை. ஆதித்யன் தனக்கு கொடுத்த அறிமுகமும் அதை கேட்டு மகாராணி கண்ணீர் சிந்தியதும் அகல்யாவிற்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. நாம் சோமவர்மரின் புதல்வியா? நம் தந்தையின் பெயர் மணிவண்ணனாயிற்றே. நாம் எப்படி சோமவர்மருக்கு புதல்வியாவோம்? சிறுவயதில் சக்கரவர்த்தி சோமவர்மரை பலமுறை சந்தித்திருக்கிறோம். அவர் நம் மீது பாசமாக இருந்தது உண்மைதான். பலமுறை நம் நாட்டிற்கு வந்து சென்றிருக்கிறார் அவர். ஆனால் அமுதன் அண்ணா மீதும் அதே அன்புடன் தானே இருந்தார். நான் சக்கரவர்த்தியின் புதல்வியாக இருந்தால் அந்த உண்மையை அவர் வெளிப்படுத்த என்ன தடை இருந்திருக்க போகிறது என்று மௌனமாக மனதிற்குள் யோசித்தாள். தங்கையின் மனதை படித்தபடியே ஆசனத்தில் இருந்து எழுந்து வந்த ஆதித்யன் அழுதபடி மற்றவர்களால் ஆறுதல் படுத்தப்பட்டிருந்த தன் அன்னையின் அருகில் நெருங்கி அவரை தன் மார்புடன் சேர்த்து அணைத்து வருடல்களாலேயே அன்னையை ஆறுதல் படுத்தி பின் தங்கையை நோக்கி, இல்லை அகல்யா, நீ எண்ணுவது போல மணிவண்ணன் உன்னை பெற்றவர் அல்ல. உன் வளர்ப்பு தந்தை அவர். என்னை பெற்றவர்தான் உன்னையும் பெற்றவர். என் தந்தையின் 3வது மனைவியும் என் இளைய அன்னையுமான வான்மதிதான் உனது தாய். நம் இருவரையும் சுமந்து பெற்ற வயிறுகள் வேறு வேறு தாய்மார்களை சேர்ந்ததாக இருக்கலாம். ஆனால் நம் இருவருக்கும் உயிர் கொடுத்தவர் சக்கரவர்த்தி சோமவர்மர் தான். நாம் இருவருமே வசுமித்ராவின் வாரிசுகள்தான். குமுத பர்வதத்திற்கு பத்ரா என்று மற்றொரு பெயர் இருந்ததை போன்று உனது நாடான மித்ரவிந்தாவிற்கும் இன்னொரு பெயர் இருந்திருக்கிறதம்மா. அதன் பழைய பெயர் சைலேந்திரபுரி. அதன் இளவரசியின் பெயர் வான்மதி. அவர்தான் உன்னை பெற்ற அன்னை. அவரது இறப்பிற்கு பின்பாக அவரது மகளான உனக்கு அந்நாட்டின் அரியணை கிடைத்திருக்கிறது. மணிவண்ணனுக்கு ஆண் வாரிசான அமுதன் இருந்தும் அவர் ஏன் தன் மகனுக்கு முடிசூட்டாமல் அரியணை வாரிசாக உன்னை அறிவித்தார் என்று என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறாயா அகல்யா என்று கேட்டான். அகல்யா அடுத்த நொடியே, எண்ணி பார்த்திருக்கிறேன் பிரபு. எண்ணி பார்ப்பது என்ன? என் சந்தேகத்தை என் அண்ணனிடமே கேட்டிருக்கிறேன். தான் பிருந்தா அண்ணியின் மெய்க்காவல் படை தளபதியாக இருந்து அவரையும் அவரது நாட்டையும் பார்த்து கொள்ள வேண்டியிருந்ததால் அவருக்கு என் தந்தை முடிசூட்டவில்லை என்று கூறினார் என அகல்யா பதிலளித்தாள். அவளது வார்த்தைகளை கேட்ட ஆதித்யனுக்கு அகல்யா ஆசையுடன் தன்னை அண்ணா என அழைக்காமல் அரசனுக்குரிய மரியாதையுடன் பிரபு என அழைத்தது கவலையை உண்டு பண்ணியது. அவன் அகல்யாவை நோக்கி, முதலில் என்னை பிரபு என கூப்பிடுவதை கைவிடு அகல்யா. உரிமையோடு அண்ணா என்று அழைத்து வா. ஏதாவது ஒரு பெண் என்னை அப்படி அழைக்க மாட்டாளா என்று காத்து கிடந்தேன். ஆனால் இப்போது அப்படி அழைக்க முழு உரிமை கொண்டவள் என்னை முறை சொல்லி அழைக்காவிட்டால் எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளதம்மா. முன்பு நான் பெண்களின் விஷயத்தில் மோசமானவன் என்று கருதி இருந்ததாலும் உன் அண்ணன் அண்ணியின் மரணத்திற்கு நான் தான் காரணம் என்று எண்ணி இருந்ததாலும் என் மீது கோபம் கொண்டிருந்தாய். இப்போதுதான் உன் சந்தேகம் எல்லாம் நீங்கிவிட்டதே அகல்யா. நான் பெண்களை மதிப்பவன் என என் மனைவியும் பார்க்கவத்தின் ராணியும் உன் மாமன் மகள் பிருந்தாவுமே உனக்கு புரிய வைத்து விட்டார்கள். நீயும் என்னை தமையனாக ஏற்றுக்கொண்டதாக காலையில் கூறினாய். இருந்தும் என்னை மனதார உன் அண்ணனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை போல. என்னை ஏற்றுக்கொள்வதில் உனக்கு ஏன் தயக்கம்? ஒரு சமயம் என்னை அண்ணன் என்கிறாய், பிறகு ஒரு சமயம் பிரபு என்கிறாய். உன் மீது எனக்கு எந்த உரிமையும் இல்லை என எண்ணுகிறாய். ஏன் அப்படி என்று சற்று வருத்தத்துடனேயே கேட்டு வந்தான். அரசன் கூறிய வார்த்தைகளையெல்லாம் கேட்டு வந்த அகல்யாவிற்கு அந்த அவையில் ஒருவனது செயல்பாடுகளை காண வேண்டும் என்று உள்ளம் பதறியது. சக்கரவர்த்தியின் ஆசனத்திற்கு அருகில் உலகமே இடிந்து விழுந்து விட்டதை போன்ற அதிர்ச்சியுடன் ஒருவன் வீற்றிருந்தான். அகல்யாவின் அன்பு காதலன் ராகவன் தான் அவன். அவனது முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியைக் கண்ட அகல்யாவிற்கு தன் காதல் கைகூடும் என்ற ஆசை முற்றிலும் அகன்று போனது. இதைக் கண்டு மனம் நொந்துதான் அகல்யா தன்னையும் அறியாமல் ஆதித்யனை பிரபு என அழைத்து விட்டாள். உண்மையில் அகல்யாவிற்கு ஸ்வர்ணிகாவிடம் பேசிய பின்பாக ஆதித்யனை பிடிக்கத்தான் செய்தது. அவன் மீதிருந்த கோபம் அகலத்தான் செய்திருந்தது. அரசனிடம் அவளுக்கு இருந்த ஏதோ ஒரு ஈர்ப்பு அவனை அண்ணனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அகல்யாவை தூண்டியிருந்தது. ஆனால் அசோகபுரம் சென்று திரும்பி வந்த பிறகு ராகவனிடம் பேசிய பின்பாக அவன் தன்னை மணந்து கொள்வதற்கு
சக்கரவர்த்தியுடனான தனது நெருக்கத்தை தான் தடையாக எண்ணுகிறான் என்று உணர்ந்த பின்னால் ஆதித்யன் மீது அகல்யாவிற்கு இருந்த அன்பு குறைந்து போனது. முன்பு அவையின் சாளரத்தின் அருகே அமர்ந்து இந்த விஷயங்களைத்தான் மனதில் எண்ணி அரசனிடமிருந்து இனி விலகி இருக்க வேண்டும். அவனை அண்ணா என விழிக்க கூடாது. தன் வாழ்க்கையில் அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை. அரசனிடம் தூரத்தை கடைபிடித்தால்தான் காதலன் நமக்கு அருகில் வருவான் என்றெல்லாம் யோசித்து அரசனிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் அகல்யா. ஆனால் விலக நினைத்தவளை விதி விலகவே முடியாத அளவிற்கு இணைத்து விட்டது. அந்நியனான அரசனுக்கு தன் விவகாரங்களில் தலையிட உரிமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உடன் பிறந்த அண்ணனுக்கு எப்படி உரிமை இல்லாமல் போகும்? நாமாக உரிமை கொடுக்காவிட்டாலும் தானாக எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறதே என்று எண்ணி கலங்கித்தான் தன்னையும் அறியாமல் பிரபு என ஆதித்யனை அழைத்து விட்டாள் அகல்யா. ஆனால் ஆதித்யனால் தான் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் தங்கையிடம் மேலும் தனது வாதத்தை தொடர்ந்தான். ஏனம்மா, அந்த தடியன் வருணனை நீ வாய் நிறைய அண்ணா என விழிக்கிறாய். அவனை விட எனக்கு மூர்க்கத்தனம் குறைவுதானம்மா. உனக்கு உறவு முறையில் நான் அண்ணன். உனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நீ அப்படித்தான் என்னை அழைத்தாக வேண்டும். இப்போது ஒரு சம்பிரதாயத்திற்கு அப்படி கூப்பிடு. பின்பு என்னை பற்றி அனைவரிடமும் விசாரித்து உன் சந்தேகங்கள் நிவர்த்தியான பின்பு முழு மனதுடன் என்னை உரிமையோடு அழைக்க துவங்கு. இப்போது அமுதன் கூறியதாக நீ எனக்கு தெரிவித்த பதிலுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் அம்மா. அமுதன் அரியணை பற்றி உன்னிடம் சொன்ன காரணம் உண்மையல்ல. உன்னை சமாதானப்படுத்துவதற்காக அவன் சொன்ன பொய்க்காரணம்தான் அது. நிதர்சனம் என்னவென்றால், மித்திரவிந்தா அரியணை உனக்கே சொந்தமானது. அதில் உன்னை அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று அமுதனும் அவனது தந்தையும் எண்ணம் கொண்டனர். ஆகையால்தான் மித்திரவிந்தாவிற்கு நீ ராணியாக விளங்குகிறாய் என்று தங்கைக்கு விளக்கம் கொடுத்தான் அரசன்.